வணக்கம் நண்பர்களே. மழையும் குளிரும் அதிகமாக இருந்தால் கூட எங்கள் சைட்லலாம் இந்த மாடி தோட்டத்திற்கு அவ்வளவு பாதிப்பு இல்லை. மழை கொஞ்சம் ஓவராக இருந்தால் கூட மாடி தோட்ட அழகிகள் அழகாகவே இருக்காங்க. இந்த பவளமல்லி பூக்களை பார்த்திங்கன்னா இந்த சீசனில் அவ்வளவு பூக்குது. ஒருவேளை இதுதான் அதுக்கு சீசனான்னு தெரில. முதல் தடவை தான் இதை நான் என் வீட்டில் வச்சுருக்கேன். அந்த டெரஸ் கார்டனுக்கு போகும்போது அதனோட வாசனை அப்படியே தூக்கி அடிக்குது. டைம் இருக்கும் போதெல்லாம் வெயில் வருவதுக்கு முன்பே மேலே போய் இப்படி கொஞ்சம் கலெக்ட் பண்ணியும் எடுத்துக்குவேன். க்ரோ பேக்கில் வளர்க்குற முருங்கை செடியில் பார்த்திங்கன்னா இவ்வளவு பூக்கள், எக்கச்சக்கமான பூக்கள். ஆனால் 2 நாள் அடித்த காற்றுல நிறைய பூக்கள் கொட்டிருச்சு. ஆனாலும் குட்டி குட்டி காய்களும் வந்திருக்கு. மை ஆல் டைம் ஃபேவரைட் இந்த மேரிகோல்டு. தோட்டத்திற்கு எப்போதுமே நம்மளுக்கு அழகு சேர்க்கிறது மேரிகோல்டு. வளர்ப்பதும் ரொம்ப சுலபம். சில பூக்களெல்லாம் வாடி விதைக்கு ரெடி ஆயிடுச்சு. ஜாதி மல்லி எப்பொழுதும் போல் இந்த மாதத்தில் நிறைய பூக்கள் பூக்குது. நிறைய மொட்டுகளும் வருது, பூக்களும் பூக்குது. பார்ப்பதற்கே அத்தனை அழகு. முல்லை செடிகளும் பூக்கிறதுக்கு திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. முல்லை செடிகளில் பூக்கள் பார்க்குறதுக்கு கூட அவ்வளவு அழகு. நிறைய பட்டர்ஃப்ளைஸும் அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மார்னிங் தான் இந்த பியூட்டி என்னோடய தோட்டத்தில் கிடச்சிது. அழகான நேரத்தில் மலர்ந்திருக்கும்போது மனமும் மலருது. முதல்ல ஒரு மஞ்சள் பூ வந்தது. இப்பொழுது இன்னொரு தொட்டியில் மஞ்சள் பூ வைத்திருக்குது. இந்த தடவை பரவாயில்ல, எல்லா தொட்டிகளிலும் மஞ்சள் பூ வைக்குது. குட்டியாக வச்சுருந்த பப்பாளி மரமும் வளர்ந்து வருது. மழையில் 4-5 இலைகளும் பழுத்துருச்சு. ஆனால் பூ வைக்க ஆரம்பிச்சது. இதை தினம் பார்க்குறதுமே ஒரு எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். போகன்வில்லா கட்டிங்க வைத்து வளர்க்க ஆரம்பித்தேன். நியர்லி ஒரு 2-3 months ஆகிடுச்சு. இப்போது நல்ல இலைகள் விட்டு வருது. மழை வந்தாலே இந்த மலபார் பசலைக்கு ரொம்ப கொண்டாட்டம். அவ்வளவு செழிப்பாக வரும். அப்படி தான் மலபார் பசலை வச்சுருக்கிற இடத்துலலாம் வளருது. இப்போ அந்த செடிகளில் பூவும் பூக்க ஆரம்பிச்சிது. பூக்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பூக்கள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் காயாக மாறி அப்புறம் பழமாக மாறும். நம்மளுக்கு நிறைய விதைகள் கிடைக்கும். ஒரே ஒரு விதையிலிருந்து உருவாக்கின செடி தான் இது. எவ்வளவு அழகாக இயற்கை நமக்கு ஒவ்வொன்றையும் விதவிதமாக படைத்திருக்கு. வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு கவரில் வளர்த்த பால்சம் செடி தான் இது. நான் வேஸ்ட்டில் இருக்கிறேன்னு சொல்லி அது வளராமல் இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதுவும் தன்னோட காரியத்தை செய்து. இந்த தடவை என்னோடய மாடி தோட்டத்தில் பால்சம் அழகு சேர்க்குது. அடுத்ததாக பச்சை மிளகாய் நிறையா கிடைக்கவும் போர் அடிச்சுட்டு அதை பறிக்காமையே விட்டுட்டேன், சிகப்பாகட்டும்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் செடியிலெல்லாம் சிகப்பு மிளகாய் வந்திருக்கு. இவ்வளவு நாட்கள் வைத்து இன்றைக்கி நான் அதை பறிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளவு அழகான ரெட் கலர் பாருங்கள். அந்த ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. ஒரு காலத்தில் நாங்கள் கொஞ்சம் யங்காக இருக்கும்போது மிளகா பழத்துலேயே காஞ்சிபுரம் சாரீஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மிளகா பழ கலரும் இந்த பச்சை நிறமும் அவ்வளவு ஃபேமஸ் இந்த கலர். நீங்கள் யாராவது இந்த சாரீ வச்சுருக்கீங்களா இந்த கலரில்? இந்த மழையில் அடுத்தது சூப்பராக வளருது என்னோடய அவுரி செடி. இத்திரூண்டாக இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இலைகள் கொண்டு வளருது. பிரான்ச்சஸும் விட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக சாமந்தி செடி எனக்கு அவ்வளவு நல்லா வளர்றதில்ல. ஆனால் இப்போது ஒரு வயலட் கலரில் சாமந்தி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கடைகளில் பிரியாணி இலை வாங்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் மோஸ்ட்லி பிரியாணி இலைகளை வீட்டிலேயே வளர்ப்பேன். இந்த தடவை ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த இலைகள் எல்லாத்தையும் பறித்து நிழலில் காய வைக்கணும். என்னோடய அக்வேரியத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜப்பானிக்கா செடிகள் இப்போ ரொம்ப அழகாக பூக்க ஆரம்பித்தது. இதுதான் சீசனாக என்னமோ தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செடி மாற்றி இன்னொரு செடியில் பூக்கள் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அத்தனை அழகு இது அந்த வெள்ளைப்பூக்கள். அடுத்தது நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற வாடாமல்லி அழகிகள், அதுங்களும் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய அழகிகள் இருந்தால் கூட மழையினால் மாடி தோட்டத்தில் நிறைய குப்பை செடிகளும் வளர்ந்துருக்கு. அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ண வேண்டியதாகவே இருக்குது. அந்த குப்பை செடிகளோட கூட இப்போ பார்த்திங்கன்னா மூலிகை செடிகளும் இவ்வளவு பெரிய மூலிகையாகவும் கீரையாகவும் வளர்ந்துருக்கு. மூக்கிரட்டை கீரை பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குது. அவ்வளோ ஒரு சிறந்த மூலிகை இது நமக்கு. உங்கள் தோட்டத்தில் கூட இந்த மாதிரி பல விசேஷங்கள் இருக்கும். அதை கமெண்ட்டில் எழுதுங்க. நன்றி.